வெண்ணிற இரவுகள் பை பியோதர் தஸ்தாவஸ்கி. அத்தியாயம் 2. இரண்டாவது நாள் இரவு. ஆஹா, நீ பிழைத்து விட்டாயா என்றாள் என் கைகளை பிடித்துக்கொண்டு. 2 மணி நேரமாக நான் இங்குதான் இருக்கிறேன். எந்த நிலையில் இருந்தேன் என்று உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நாம் வேலையை ஆரம்பிப்போம். நான் ஏன் வந்தேன் என்று தெரியுமா? நேற்று போல் தேவையில்லாததை பேச வரவில்லை. வரும் காலங்களில் நாம் இன்னும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். நேற்றிரவு நான் இதை பற்றி அதிகம் யோசித்தேன். எந்த விதத்தில் நாம் விவேகமாக இருக்க வேண்டும்? என் பங்கிற்கு நான் தயார். ஆனால் இதைவிட வேறு எதுவும் விவேகமா என் வாழ்வில் நடந்தது இல்லை. உண்மையாகவா? முதலில் என் கையை இப்படி அழுத்தக்கூடாது. இரண்டாவது, நான் உன்னை பற்றி நிறைய யோசித்தேன். இன்று கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறது. எப்படி முடிந்ததா? நாம் முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு உன்னை தெரியவே தெரியாது. நேற்று ஒரு சிறு பெண் போல நடந்து கொண்டேன். மிருதுவான இதயம் இருப்பதால் என்னையே பாராட்டிக் கொண்டிருந்தேன். அதனால் இன்று என் தவறை சரி செய்ய உன்னை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ எந்த மாதிரி மனிதன்? வா, சீக்கிரம் சொல். உன் சரித்திரம் முழுவதும் சொல். என் சரித்திரமா? நான் அலறினேன். என் சரித்திரம்? எனக்கு சரித்திரம் இருக்கிறது என்று யார் சொன்னார்கள்? எனக்கு சரித்திரமே இல்லை. பின் எப்படி வாழ்ந்தாய்? சரித்திரம் இல்லை என்றால் என்று குறுக்கிட்டால் சிரித்துக்கொண்டே. சரித்திரம் இல்லாமல் எனக்குள்ளேயே நான் வாழ்ந்தேன். தனியாக இருப்பதென்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா? எப்படி தனியாக? நீ யாரையும் பார்க்கவில்லையா? ஓ, அப்படி இல்லை. நான் மற்றவர்களை பார்ப்பேன். இருந்தும் தனி மனிதன். ஏன் நீ மற்றவர்களிடம் பேச மாட்டாய்? உண்மையில் யாரிடமும் பேசியதில்லை. பின் நீ யார்? சரியாக விளக்கி சொல். பொறு, உனக்கும் என்னை போல ஒரு பாட்டி இருக்க வேண்டும். என் பாட்டி குருடு. என்னை எங்கேயும் செல்ல விட மாட்டாள். அதனால் நான் பேச மறந்துவிட்டேன். சில வருடங்களுக்கு முன் நான் விஷமம் செய்தேன் என்று என் உடையை தன் உடையுடன் ஊசியால் பிணைத்து விட்டாள். அன்றிலிருந்து நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம். அவள் குருடு, இருந்தாலும் நூல் பின்னுவாள். நானும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து படிப்பேன் அல்லது தையல் செய்வேன். 2 வருடமாக அவளுடன் பிணைப்பட்டு இருக்கிறேன். அடக்கடவுளே, என்ன ஒரு கொடுமை! எனக்கு அது போல் பாட்டி இல்லை என்றால் நீ ஏன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? இதோ பார், நான் எப்பேற்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆமா, நிஜமாகவேவா? நிஜமாகவேதான். சரி, நான் ஒரு விதமானவன். விதம் என்ன விதம் என்றால் சிரித்துக்கொண்டே. 1 வருடத்திற்கு சிரிக்காதது போல உன்னுடன் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. இதோ இங்கே உட்காரலாம். யாரும் வரவில்லை. நாம் பேசுவதை எவரும் கேட்க மாட்டார்கள். உன் சரித்திரத்தை ஆரம்பி. உனக்கு சரித்திரம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். மறைக்காதே. ஆரம்பத்திற்கு விதம் என்றால் என்ன? விதம் என்றால் அசல், அபத்தம் என்றேன். அவள் குழந்தை போன்ற சிரிப்பில் மயங்கி, அது ஒரு தன்மை. உனக்கு கனவு காண்பவன் என்றால் என்னவென்று தெரியுமா? கனவு காண்பவன் நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் நானும் அவ்வாறுதான். சில சமயங்களில் பாட்டியுடன் இருக்கும்போது எல்லா விதமான விஷயங்களும் என் மூளையில் தோன்றும். ஒரு சீன இளவரசனுடன் ஓடிப்போய் திருமணம் செய்வதாக. சில நேரங்கள்ல கனவு காண்பது நல்லதுதான். ஆனால் கனவு காண்பதை தவிர வேறு ஏதாவது இருந்தால், கடவுளே, மிக நல்லது. நீ ஒரு சீன இளவரசனை திருமணம் செய்திருந்தால் நான் சொல்வது உனக்கு புரியும். வா, கேள்.
ஒரு நிமிடம், உன்னுடைய பெயர் எனக்கு தெரியாது. அப்பாடி, அதை தெரிந்து கொள்ள நீ இவ்வளவு அவசரப்படவில்லை. எனக்கு தோன்றவே இல்லை. தெரியாமலேயே நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். என் பெயர் நாஸ்டேங்கா. நாஸ்டேங்கா? வேறு ஏதாவது? வேறு எதுவும் இல்லை. அது உனக்கு போராதா? மனநிறைவு இல்லாதவனே. போராதாவா? மாறாக இது அதிகம். நாஸ்டேங்கா, கருணை உள்ள பெண்ணே, முதலிலிருந்தே நீ நாஸ்டேங்கா தான். சரி, பிறகு கேள் நாஸ்டேங்கா அபத்தமான சரிதத்தை. அவள் அருகில் அமர்ந்து ஒரு ஆசிரியர் சுவடியிலிருந்து படிப்பது போல ஆரம்பித்தேன். நாஸ்டேங்கா, பீட்டர்ஸ்பர்க்கில் நிறைய மூலை முடுக்குகள் இருக்கின்றன. சிலவற்றில் சூரிய ஒளியே விழாது. ஆனால் வேறு விதமான ஒளி இந்த இடங்களில் இருக்கும். இந்த மூலைகளில் வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். சீராக, கற்பனை மிகுந்ததாக, இருட்டாக, சாதாரணமாக. அருமை நாஸ்டேங்கா, வேறு சில இழிவாக கூட இருக்கும். ஹோஃப், என்ன ஒரு ஆரம்பம்! நான் என்ன கேட்கிறேன்? கேள் நாஸ்டேங்கா, உன்னை அப்படி கூப்பிடுவதில் நான் சோர்வே அடைய மாட்டேன். இந்த மூலைகளில் வினோதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். கனவு காண்பவர்கள். கனவு காண்பவன் சரியான விளக்கம் தேவையென்றால் அவன் ஒரு மனிதனே அல்ல. ஆனால் ஒரு இடைநிலையில் இருப்பவன். ஏதோ ஒரு மூலையில் வெளிச்சத்திலிருந்து மறைந்திருப்பான். தன் மூலையில் நுழைந்தவுடன் ஒரு நத்தை போல் தன்னை சுருட்டிக் கொள்வான். ஒரு விதத்தில் வீடும் விலங்கும் ஒன்று போல்தான். ஒரு ஆமை போல. பச்சை வண்ண சுவர்கள், சுருட்டு புகை சூழ. இந்த இருட்டான இடம் அவனுக்கு ஏன் பிடித்திருக்கிறது? நண்பர்கள் வந்தால் ஏன் அவன் வெட்கி ஏதோ கொலை செய்தவன் போல் அவர்கள் முன் நிற்கிறான்? கள்ள நோட்டு அடிப்பது போல, பத்திரிகைக்கு அனாமதேய கடிதம் எழுதுவது போல ஏன் இருக்கிறான்? சொல் நாஸ்டேங்கா, இரு நண்பர்களிடையில் பேச்சுவார்த்தை ஏன் அவ்வளவு கடினமாக இருக்கிறது? பெண்களை பற்றியோ வேறு நகைச்சுவையான விஷயங்களை பற்றியோ ஏன் ஒரு வார்த்தை கூட அவன் நாவிலிருந்து வர மறுக்கிறது? ஏன் திடீரென்று ஏதோ அவசர வேலை வந்தது போல் அவன் நண்பன் தன் தொப்பியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விரைவாக சென்று விடுகிறான்? இந்த வினோதமானவனை பார்க்க இனியும் இங்க வரமாட்டேன் என்று அந்த நண்பன் தனக்குள் சொல்லி சிரித்துக் கொள்கிறான். உண்மையில் அவன் நல்லவன். ஒரு பூனைக்குட்டியை துன்புறுத்தினால் அது எப்படி கூனி குறுகி போகுமோ அதுபோல் ஒரு நாற்காலியின் அடியில் மறைந்து கொண்டு தன்னை நக்கி விட்டு கொண்டு வாழ்க்கையை கோபத்துடன் பார்க்கும் பூனையைப் போல இருப்பான். தன் எஜமானன் கொடுக்கும் மிச்சத்தை கூட எடுக்க தயங்கும் அந்த பூனை. இதோ பார் என்றாள் நாஸ்டேங்கா. இதுவரை பொறுமையாய் நான் சொல்வதை வாய் திறந்து கேட்டுக்கொண்டு என்னை ஏன் இந்த கேள்விகளை கேட்கிறாய் என்று தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை உனக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். சந்தேகம் இல்லாமல் என்றேன் கடுமையான முகத்துடன். சரி, சந்தேகம் இல்லை என்பதால் தொடர்ந்து சொல். இந்த சரித்திரம் எப்படி முடியும் என்பதை எதிர்பார்க்கிறேன் என்றாள் நாஸ்டேங்கா. உனக்கு தெரியுமா நாஸ்டேங்கா, நமது கதாநாயகன், அதாவது நான், ஏனென்றால் நான் தான் இந்த கதையின் கதாநாயகன், அந்த மூலையில் என்ன செய்தான் என்று? என் நண்பனின் எதிர்பாராத வருகையால் நான் ஏன் குழம்பி போனேன் என்று அந்த கதவை திறந்து வந்த என் நண்பனுக்கு சரியாக விருந்தோம்பல் செய்ய முடியாமல் நான் கூனி குறுகியது ஏன் என்று தெரியுமா? ஆமாம் ஆமாம் என்றாள் நாஸ்டேங்கா. அதுதான் சரித்திரத்தின் மையமே. கேள், அழகாக விவரிக்கிறாய். ஆனால் இன்னும் சிறிது குறைவாக விவரிக்க மாட்டாயா? ஏதோ புத்தகத்தில் படிப்பது போல சொல்கிறாய். நாஸ்டேங்கா, சிரிப்பை அடக்க முடியாமல் கண்டிப்பாக சொன்னேன்.
நான் நன்றாக விவரிக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் மன்னிக்கவும், குறைவாக விவரிக்க எனக்கு தெரியாது. இக்கணத்தில் நான் சாலமன் மன்னனைப் போல் உணர்கிறேன். அவருடைய ஆன்மா 7 வருடங்கள் 7 பூட்டுகளால் பூட்டியிருந்த உருளிலிருந்து வெளியேறியது போல. இத்தருணத்தில் அதிக நாட்கள் பிரிவிலிருந்து நாம் மறுபடியும் சந்திப்பது போல. ஏனென்றால் உன்னை எனக்கு முன்னமே தெரியும். உன்னைப் போல் ஒருவரை நான் தேடிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது அது நடந்துவிட்டது. 1000 வாழ்வுகள் என் தலையில் திறந்திருப்பது போன்ற உணர்வு. அதை வார்த்தைகளால் கொட்ட வேண்டும். இல்லாவிட்டால் எனக்கு மூச்சு திணறும். அதனால் தயவு செய்து குறுக்கிடாதே. தாழ்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் நான் சொல்வதை கேள். இல்லாவிட்டால் நான் பேசாமல் இருந்து விடுவேன். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. சொல்லுங்கள். நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன். நான் தொடர்கிறேன். நாஸ்டேங்கா, ஒரு தினத்தில் 1 மணி நேரத்தை நான் மிகவும் விரும்புவேன். அவரவர் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று இளைப்பாறி மற்ற சந்தோஷமான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் நமது கதாநாயகன், நாஸ்டேங்கா, நான் படற்கையில் பேசுகிறேன். ஏனென்றால் தன்மையில் பேச எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆஹா, நமது கதாநாயகன் மற்றவர்களைப் போல உலாவிக் கொண்டிருந்தான். அவன் வெளிரிய முகத்தில் ஒரு சந்தோஷ நிலை பரவியது. மாலை நேர சில்லிட்ட குளிர்காற்று போல. அன்றைய வேலைகள் முடிந்ததால் ஒரு பள்ளி மாணவனைப் போல் குதூகலமாக இருந்தான். அவனை பார் நாஸ்டேங்கா, அவன் முகத்தில் தெரியும் பிரகாசத்தை பார். அவன் எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறான். இரவு உணவை பற்றியா, அன்று மாலையை பற்றியா? எதை பார்க்கிறான்? குதிரை வண்டியில் வந்த தன் தோழியை வரவேற்க வந்த மனிதனை பற்றியா? இல்லை நாஸ்டாங்கா, இவையெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயங்கள். அவன் இப்பொழுது தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் செல்வந்தனாக இருக்கிறான். திடீரென்று செல்வந்தனாகிவிட்டான். அதனால்தான் மாலை வேளை சூரியன் தன் கதிர்களை அவன் மேல் வீசுகின்றன. அவன் இப்பொழுது அவன் நடக்கும் பாதையை கூட கவனிக்கவில்லை. காடஸ் ஆஃப் ஃபேன்சி. நீ சுகோஸ்கியா படித்திருந்தால் நாஸ்டேங்கா, அவன் மேல் தன் மந்திரக்கோலை பரப்பி அழகான ஒரு வாழ்க்கையை அவன் கண்முன் வைத்துவிட்டாள். அவனை இப்பொழுது நிறுத்தி, எங்கே இருக்கிறாய், எந்த வீதியில் செல்கிறாய் என்று கேட்டுப்பார். அவனால் பதில் சொல்ல முடியாது. எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால் ஒருவேளை ஏதாவது பொய் சொல்வான். அந்த நிலையில் ஒரு வயதான சீமாட்டி அவனை நிறுத்தி போகும் இடத்திற்கு வழி கேட்டவுடன் அரண்டு போகிறான். நெற்றியை சுருக்கி கவலையுடன் முன்னேறுகிறான். வழிப்போக்கர்கள் அவனை தாண்டும் போது புன்முறுவல் செய்தாலும் ஒரு சிறுமி அவன் கைகளை ஆட்டிக்கொண்டு நடப்பதை பார்த்து சிரித்தாலும் அவன் தன் போக்கில் செல்கிறான். ஒரு சிலந்தி வலையை போல அந்த சீமாட்டி வழிப்போக்கர்கள், சிறுமி மற்றும் ஏரியோரத்தில் நிற்கும் படகுகள். அவன் அந்த வழியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான். யாவையும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கிறது. முடிவில் தன் இரவு உணவை முடித்துவிட்டு தன் வீட்டில் நிம்மதியாக அமரும் பொழுது தன் நிலைக்கு வருகிறான். மெட்ரோனா அவனை வரவேற்று அவனுக்கு புகைக்குழாயை கொடுக்கிறாள். அவன் இரவு உணவை உண்டதை கூட நினைவு கொள்ளவில்லை. அரை இருட்டாகிறது. அவன் ஆன்மா துயரத்தில் இருக்கிறது. அவனை சுற்றியிருந்த மாயை எல்லாம் கீழே விழுகின்றன. ஒரு கனவு போல் மறைகின்றன. தான் என்ன கனவு கண்டோம் என்பது கூட அவனுக்கு ஞாபகமில்லை. ஆனால் ஒரு புதுவிதமான கிளர்ச்சி எழும்புகிறது அவன் இதயத்தில். அறையில் அமைதி சூழ்கிறது. தனிமையும் செயலற்ற தன்மையும் அவனை கற்பனை செய்ய வைக்கிறது. அது மெல்ல மெல்ல எரியத் தொடங்குகிறது. மெட்ரோனா காஃபி போடுவது போல் அவன் கற்பனையும் சூடாகிறது. அவன் கையில் இருந்த புத்தகம் கீழே விழுகிறது. அவன் கனவுலகம் மீண்டும் எழுகிறது, ஒரு புதிய கவர்ச்சியுடைய வாழ்க்கையுடன். புதிய கனவு, புதிய சந்தோஷம், புதியதொரு மென்மையான விஷம். நிஜ வாழ்க்கை என்றால் என்ன?
அவனுடைய சிதைந்த கண்களும் நீயும் நானும் வாழும் வாழ்க்கை கசப்பானது. அவன் கண்களில் நாம் விதியுடன் திருப்தியாக இல்லை, ஓய்ந்து போய்விட்டோம். நம்மிடையில் எவ்வளவு மோசமாக இருட்டாக இவை தெரிகின்றன. பாவமானவை என்று நினைக்கிறான் நமது கனவு காண்பவன். அவன் அவ்வாறு நினைப்பதில் தவறில்லை. எப்படி ஒரு மாயையாக அவன் முன் அவை பின்னி இருக்கின்றனவோ எண்ணில்லா கனவுகளாக அவனுக்கு தெரிகின்றன. நீ கேட்கலாம், அவன் எதை கனவு காண்கிறான் என்று. ஏன் கேட்கிறாய்? எல்லாவற்றையும் பற்றிதான். கவிஞனின் பாடலை பற்றி. முதலில் அறிமுகம் இல்லாதவன் பிறகு எல்லோராலும் கௌரவிக்கப்படுகிறான். ஃபகாபனுடன் நட்பு. ஜெயின் பார்த்தோலோம்பியாவின் இரவுகள். டயானா வெர்னன் இவான் வாஸ்லீச்சியின் கசான் நாடகத்தில் வரும் கதாநாயகன். கிளாரா மொய்ரே, எஃபிடீன்ஸ் ஹாஸ், ராபர்ட் ஆஃப் தி டெவில். அதன் இசை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? தேவாலயம் போல் வாசம் இருக்கும். மின்னாவும் பிராண்டாவும். பெரெசினியாவின் போர். சீமாட்டி வீட்டியின் கவிதைகள். டாண்டன், கிளியோபட்ராவின் காதலர்கள். கோமோனாவின் சிறிய வீடு. உன்னை போல் வாயும் கண்களையும் திறந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒரு தேவதை. இல்லை நாஸ்டங்கா, அவனுக்கு என்ன இருக்கிறது இந்த உலகில்? உனக்கும் எனக்கும் இருக்கும் ஆசைகளைப் போலா? இது ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை என்று நினைக்கிறான். ஒருவேளை அவனுடைய இந்த வாழ்க்கை ஒரு நாள் மாறி தன் கற்பனையிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இதுவரை அது நடக்கவில்லை. ஏனென்றால் எல்லா ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்றன. அவன் வாழ்க்கைக்கு அவனே அதிகாரி. அவனுடைய வெறுப்பு விருப்பங்களுக்கு அவனே உரியவன். இந்த மாயமான உலகம் மிகவும் சுலபமாக உருவாக்கப்படலாம். மாயையே இல்லாதது போல சில வேளைகளில் இது மாயை அல்ல, யதார்த்தம் என்று நம்புகிறான். அது ஏன் நாஸ்டாங்கா? சில வேளைகளில் மூச்சை பிடிக்க வேண்டியிருக்கிறது. எதனால் ஏதோ மாயை போல் அவன் இதயம் துடிக்கிறது, கண்ணில் நீர் வருகிறது, கண்ணம் சிவக்கிறது, ஆறுதலாக இருக்கிறது. தூக்கமில்லாத இரவுகள் ஏன் ஒரு சந்தோஷத்தில் மறைந்து போகின்றன? விடியலில் நம் கனவு காண்பவன் படுக்கையில் விழுந்து தன் ஆன்மாவிற்கு ஆறுதல் தந்து ஒருவிதமான இனிய இதய வலியுடன் இருக்கிறான். ஆம் நாஸ்டேங்கா, தன்னையே ஏமாற்றிக் கொண்டு தன் ஆன்மாவை ஏதோ எழுப்புவது போல எண்ணி தன் கனவுகளில் உண்மையாக உயிருடன் இருப்பதாக எண்ணுகிறான். அது மாயையா? இதோ பார் கண்ணே, அவன் இதயத்தில் எண்ணற்ற சந்தோஷம் இருப்பதை நீ பார்த்தாயானால் தெரியும். நீ நம்புவாயா நாஸ்டாங்கா? அவன் கனவில் காதலிப்பவளை பார்த்ததில்லை என்று. இது ஒரு கனவுதானா? நிச்சயமாக அவர்கள் இருவரும் கைகோத்து பல சமயங்களில் ஒன்றாக இருந்திருப்பார்கள். உலகத்தை நிராகரித்துவிட்டு ஒருவரின் வாழ்க்கையை மற்றவருடன் பின்னிக்கொண்டு பிரியும்போது அவன் மார்பில் சாய்ந்து அவள் அந்த சூறாவளியையும் இருண்ட வானத்தையும் கண்ணீரை கரைக்கும் அந்த காற்றையும் அனுபவித்திருப்பாளா? அது எல்லாம் ஒரு கனவுதானா? அந்த சோகமான இருண்ட தோட்டங்கள், அவர்கள் அங்கே நடந்தது, காதலித்தது அன்பாக பற்றுடனா? அவளுடைய கணவனுடன் தங்கள் காதலை வெளியே சொல்ல முடியாமல் மறைத்து சோகமாக அந்த பழைய வீட்டில் இருந்தது. எத்தனை சித்திரவாதைகள் அவர்கள் அனுபவித்தார்களோ! எவ்வளவு புனிதமாக இருந்தது அவர்களின் அன்பு! மக்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தார்கள்! சொல்ல வேண்டியதே இல்லை நாஸ்டாங்கா. கடவுளே, நிச்சயமாக அவர்கள் மீண்டும் சந்தித்து அந்நிய நாடுகளில் பலாசோவில் நடனமாடி, அது பலாசோவாகத்தான் இருக்கும். பளிச்சிடும் விளக்குகளுக்கு அடியில் பூக்களுக்கிடையில் அவள் தன் முகத்திரையை கழட்டி நான் விடுதலை பெற்றுள்ளேன் என்று கிசுகிசுத்து அவனை அரவணைத்து ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டு
எல்லா சோகங்களையும் மறந்து கடைசி முத்தத்தை பகிர்ந்து அங்கிருந்து அவனை விட்டு துயரத்தில் நகர்ந்து விட்டாளா? ஹோ நாஸ்டேங்கா! ஒரு பள்ளி சிறுவன் தன் அயலாரின் வீட்டிலிருக்கும் மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை திருடி கொண்டு வருவது போல் உன் வீட்டு கதவை ஒரு ஆண்மகன் திறந்து ஒன்றுமே நடவாதது போல் பாவ்லோஸ்கியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என் மகனே என்றால் வெட்கமடைய மாட்டாயா? கடவுளே, இந்த கிழவன் இறந்து விட்டான். அளவில்லா சந்தோஷம் கைக்கெட்டும் தூரத்தில் இருக்கிறது. மக்கள் பாவ்லோஸ்கியில் இருந்து வருகிறார்கள். நான் பரிதாபகரமான முறையீட்டை முடித்து இடைநிறுத்தினேன். சிரிப்பு வந்தது. தொண்டையில் ஏதோ சிக்கியது போல் இருந்தது. என்னுள்ளே சாத்தான் வந்தது போல் இருந்தது. என் தகடை துடித்தது. என் கண்கள் ஈரமாகின. இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நாஸ்டேங்கா தன் குழந்தைத்தனமான விதத்தில் சிரிப்பாள் என்று எதிர்பார்த்தேன். நான் அதிகமாகவே பேசிவிட்டேன் என்று வருந்தினேன். என்னுள் இருந்ததை கொட்டிவிட்டேன். ஏதோ எழுதி வைத்திருந்தது போல என்னை பற்றி என்னுள்ளேயே ஒரு கருத்து இருந்ததால் அவளுக்கு அது புரியுமா என்று நினைத்தேன். ஆச்சரியமாக அவள் மௌனமாக இருந்தாள். சிறிது நேரம் தாமதித்தாள். பிறகு என் கைகளை மென்மையாக அழுத்தி, உண்மையில் நீ உன் வாழ்க்கையை இவ்வாறு நடத்தினாயா என்றாள். என் வாழ்நாள் முழுவதும் நாஸ்டேங்கா என்றேன் நான். வாழ்நாள் முழுவதும் இனி வரப்போகும் நாட்களும் கூட. இல்லை, அது சரியில்லை என்றாள். நானும் என் பாட்டியுடன் என் வாழ்நாள் முழுவதும் வாழ்வேனோ என்னவோ. உனக்கு தெரியுமா அப்படி வாழ்வது சரியில்லை என்று? தெரியும் நாஸ்டேங்கா, தெரியும். என் உணர்ச்சிகளை மறைக்க முடியாமல் என்னுடைய சிறந்த நாட்களை நான் இழந்துவிட்டேன் என்று இப்பொழுது அறிகிறேன். அந்த வழியில் எனக்கு புரிகிறது. கடவுள் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார் எனக்கு சொல்ல, தெரியப்படுத்த. என் பக்கத்தில் உட்கார்ந்து பேசும்பொழுது எதிர்காலத்தை பற்றி யோசிப்பது வினோதமாக இருக்கிறது. மீண்டும் தனிமை வருகிறது. அதே பயனற்ற வாழ்க்கை. நிஜத்தில் உன்னுடன் இருக்கும்போது நான் என்ன கனவு காண்பது? நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. என்னை வெறுக்காமல் இருந்ததற்கு 2 மாலைகள் என்னை உயிருடன் வைத்ததற்காக. இல்லை இல்லை, கண்களில் நீர் தழும்பச் சொன்னாள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இப்படி நாம் பிரியக்கூடாது. 2 மாலைகள்தான் என்ன? ஓ நாஸ்டேங்கா, நாஸ்டேங்கா, என்னை எனக்குள்ளே எவ்வளவு சமரசம் செய்து கொடுத்திருக்கிறாய். இனிமேல் நான் என்னை பற்றி இழிவாக எண்ண மாட்டேன். தெரியுமா? வாழ்க்கையின் பாவங்களை நினைக்க மாட்டேன். நான் அதிகப்படியாக சொல்லவில்லை. தயவு செய்து அப்படி நினைக்க வேண்டாம். நாஸ்டேங்கா, சில சமயங்களில் தாங்க முடியாத சோகம் என்னுள் வருகிறது. அச்சமயத்தில் என்னால் இந்த வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதது போல் தோன்றுகிறது. எல்லாவற்றையும் இழந்தது போல். என்னை நானே பழித்திருக்கிறேன். ஏனென்றால் என் கனவின் முடிவில் நிஜ வாழ்க்கைக்கு வருகிறேன். அதை தாங்க முடியவில்லை. இதற்கிடையில் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. நிஜ வாழ்க்கையில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதுவும் தடை செய்யப்படவில்லை. அவர்களின் வாழ்க்கை கனவை போல மிதக்கவில்லை. அவர்களின் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. இளமையோடு ஒரு நொடி மற்றொன்றைப் போல இல்லை. கற்பனைக்கு துணிவில்லை. பயந்து விடுகிறது. நிழலின் அடியில் இருக்கிறது. சூரியனை மறைக்கும் முதல் மேகத்தைப் போல். மனசோர்வில் எது கற்பனை? இந்த வற்றாத கற்பனை சோர்வடைய வைக்கிறது. ஏனென்றால் மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் லட்சியங்கள் மாறுகின்றன. எல்லாம் தூசாகி விடுகின்றன. பிறகு முதலிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். இதற்கிடையில் ஆன்மா எங்கிருக்கிறது? கனவு காண்பவன் தன் பழைய நினைவுகளை புரட்டுகிறான். அதிலிருந்து ஒரு பொறி கிடைக்கும் என்று அதை நெருப்பூட்டி தன் இதயத்தை சூடாக்கி இதுநாள் வரை தன்னை ஏமாற்றியவற்றை, இரத்தத்தை கொதிக்க வைத்தவைகளை
மீண்டும் எழுப்புகிறான். உனக்கு தெரியுமா நாஸ்டேங்கா, நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று? என்னுடைய உணர்ச்சிகளின் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு இனிமையானவைகளை, நிஜத்தில் இல்லாதவைகளை, ஏனென்றால் இந்த ஆண்டு விழா அந்த பைத்தியக்கார கனவுகளின் நிழல்களில் இருக்கின்றன. அந்த கனவுகள் இப்பொழுது ஒன்றும் இல்லாதவைகளாக ஆகிவிட்டன. நான் சந்தோஷமாக இருந்த இடங்களுக்கு செல்ல ஆசைப்படுகிறேன் என்று உனக்கு தெரியுமா? பழையவைகளை புதுவைகளோடு இணைக்க விரும்புகிறேன். எப்படியான நினைவுகள் அவை! ஞாபகப்படுத்துவதற்கு 1 வருடத்திற்கு முன் இந்த நேரத்தில் இந்த நடைபாதையில் நான் தனியாக சோகத்தில் இருந்தேன். கடந்த காலத்தில் கனவுகள் துன்பம் மிக்கதாக இருந்தாலும் இன்றைய விட அன்று வித்தியாசமாக இல்லாவிட்டாலும் வாழ்க்கை நிம்மதியாக இருந்தது. இப்பொழுது இருக்கும் இருண்ட வழி இல்லை. ஒருவரின் கனவுகள் எங்கே என்று கேட்க வைக்கிறது. எவ்வளவு விரைவாக வருடங்கள் ஓடிவிட்டன என்று தலையசைக்க வைக்கிறது. பிறகு இத்தனை வருடங்களில் என்ன செய்தாய் என்று கேட்கிறது. சிறந்த நாட்களை எங்கு புதைத்தாய்? வாழ்ந்தாயா இல்லையா? பார், உலகம் எவ்வளவு சில்லிட்டு போயிருக்கிறது. இன்னும் சில வருடங்கள் போகும். பிறகு இருண்ட தனிமை மறுபடியும் வரும். பிறகு புதுமை, துயரம், பாழ்நிலை. உன் அருமையான உலகம் வெளிரும். உன் கனவுகள் உதிர்ந்த பூக்கள் போல விழுந்து மறைந்துவிடும். ஓ நாஸ்டேங்கா, தனிமையில் விடுபட்டால் எவ்வளவு சோகமாக இருக்கும். வருத்தப்படுவதற்கு எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஏனென்றால் நீ தொலைத்ததையெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறுமைதான். கனவுகளை தவிர வேறெதுவும் இல்லை. என் உணர்ச்சிகளுடன் விளையாடாதே என்றாள் நாஸ்டேங்கா, கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டே. இப்பொழுது இது முடிந்துவிட்டது. நாம் இருவரும் சேர்ந்திருப்போம். எனக்கு என்ன நேர்ந்தாலும் நாம் பிரிய மாட்டோம். கேள், நான் ஒரு சாதாரண பெண். கல்வி அதிகம் கிடைக்கவில்லை. பாக ஒரு வாத்தியார் வைத்தார். ஆனால் நீ இப்பொழுது சொன்னவை எல்லாம் நான் அனுபவித்திருக்கிறேன். பாட்டியின் ஆடையுடன் நான் பிணைக்கப்பட்டிருந்த நாட்களில் நீ சொன்னது போல் அவ்வளவு அழகாக என்னால் சொல்லிருக்க முடியாது. ஏனென்றால் நான் படிக்காதவள் என்று பயத்துடன் கூறினாள். என்னுடைய சொற்களின் தாக்கம் அவளை பாதித்திருந்தது. ஆனால் நீ எதையும் மறைக்காமல் என்னிடம் கூறியதில் எனக்கு சந்தோஷம். உன்னை இப்பொழுது எனக்கு நன்றாக தெரியும். இன்னும் என்ன தெரியுமா? என்னுடைய சரித்திரத்தை உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு நீ எனக்கு அறிவுரை அளிக்க வேண்டும். நீ புத்திசாலி, எனக்கு அறிவுரை அளிப்பாய். நாஸ்டேங்கா, நான் எவருக்கும் அறிவுரை வழங்கியது இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் அறிவுரை வழங்கிக் கொண்டால் சரியாக இருக்கும். என் அழகான நாஸ்டேங்கா, எந்த மாதிரி அறிவுரை வேண்டும்? வெளிப்படையாக சொல். ஏனென்றால் நான் இப்பொழுது சந்தோஷமாக, தைரியமாக, விவேகமுடன் இருக்கின்றேன். அதனால் வார்த்தைகளை தேட வேண்டாம். இல்லை இல்லை என்றால் சிரித்துக்கொண்டே. எனக்கு விவேகமான அறிவுரை மற்றும் போதாது, சகோதரனின் அறிவுரையும் வேண்டும். என்னை உன் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்தியது போல். சம்மதம் நாஸ்டேங்கா, சம்மதம் என்றேன் உற்சாகமாக. 20 வருடமாக உன்னிடம் அன்பு செலுத்தினேன் என்றால் இன்றைய விட அன்று அந்தளவு அன்பு செலுத்திருக்க மாட்டேன். உன் கை என்றாள். இதோ என்றேன் கொடுத்தபடி. ஆகா, என் சரித்திரத்தை ஆரம்பிக்கலாம். நாஸ்டாங்காவின் சரித்திரம். என்னுடைய சரித்திரத்தில் பாதி உனக்கு தெரியும். அதாவது எனக்கு ஒரு பாட்டி இருக்கிறாள் என்று உனக்கு தெரியும். மறுபாதியும் இதை போலவே சுருக்கமாக இருந்தால் என்றேன் சிரித்துக்கொண்டே. பேசாமல் கேட்கவும். முதலில் குறுக்கிட மாட்டேன் என்று சம்மதம் சொல். இல்லாவிட்டால் நான் குழம்பி விடுவேன். வா, சீக்கிரம் கேள். எனக்கு ஒரு வயதான பாட்டி இருக்கிறாள். என் பெற்றோர்கள் இறந்த பின் அவளிடம் வந்தேன். ஒரு காலத்தில் அவள் செல்வம் மிகுந்தவளாக இருந்திருக்க வேண்டும்.
எனக்கு பிரெஞ்சு கற்றுக் கொடுத்து ஒரு வாத்தியாரையும் நியமித்தாள். 15 வயதான போது, இப்போது எனக்கு 17 வயது, பாடங்களை நிறுத்திவிட்டோம். அந்த சமயத்தில்தான் நான் குறும்பு செய்ய ஆரம்பித்தேன். என்ன செய்தேன் என்று உனக்கு சொல்ல மாட்டேன், அது முக்கியமில்லை. ஒரு நாள் என்னை கூப்பிட்டு தனக்கு வயதாகிறது என்றும் இனிமேல் தன்னால் என்னை பார்த்து கொள்ள முடியாது என்றும் சொன்னாள். ஒரு ஊசி எடுத்து என் ஆடையை தன் ஆடையுடன் சேர்த்தாள். வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் இருக்க வேண்டும், நான் நல்ல பெண்ணாக மாறவில்லை என்றால் என்று சொன்னாள். முதலில் அவளிடம் இருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு முறை அவளை ஏமாற்ற முயன்றேன். ஃபெக்லாவை என் இடத்தில் இருக்கும்படி சொன்னேன். அவள் எங்கள் வீட்டில் வேலை செய்பவள், காது கேளாதவள். பாட்டி தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் என் சிநேகிதியை பார்க்கச் சென்றேன். நான் வெளியே இருந்தபோது பாட்டி முழித்துக்கொண்டு சில கேள்விகள் கேட்டாள். நான் அங்குதான் இருக்கிறேன் என்று நினைத்து ஏதோ பாட்டி சொல்கிறார் என்று பெக்லாவிற்கு புரிந்தது. ஆனால் என்னவென்று தெரியவில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் ஊசியை எடுத்துவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். நாஸ்டேங்கா இங்கே நிறுத்தி சிரிக்கலானாள். நானும் கூட சிரித்தேன். உடனே நிறுத்திவிட்டாள். என் பாட்டியை பார்த்து சிரிக்காதே, அது வேடிக்கையாக இருப்பதால் நான் சிரிக்கிறேன். என்ன செய்வது, பாட்டி அப்படித்தான். ஆனாலும் எனக்கு அவளை பிடிக்கும். ஆனால் அன்று மாட்டிக்கொண்டேன். அதற்கு பிறகு அங்கிருந்து நகர முடியவில்லை. ஹோ, நான் சொல்ல மறந்துவிட்டேன். அந்த வீடு என் பாட்டியினுடையது. என் பாட்டியை போல வயதான 3 ஜன்னல்கள் கொண்ட சிறிய மரவீடு. ஒரு மாடியும் இருந்தது. அந்த மாடியில் புதிதாக வாடகைக்கு தங்க ஒருவர் வந்தார். பழைய வாடகைக்காரரா இருந்தாரா என்றேன் விளையாட்டாக. ஆமாம், அவருக்கு தன் நாவை அடக்க தெரியும். உன்னை போல இல்லை என்றாள் நாஸ்டேங்கா. உண்மையிலேயே அவர் அதிகம் பேச மாட்டார். அவர் ஒரு சுருங்கி போன வயதான நொண்டி, குருடு மற்றும் ஊமை. அதிக காலம் வாழாமல் இறந்து போனார். பிறகு புதிதாக ஒருவரை வாடகைக்கு அமர்த்தினோம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த வருமானம் தேவைப்பட்டது. புதிதாக வந்தவன் வேறு நகரத்தில் இருந்தவன், இளைஞன். அவன் பேரம் பேசாததால் பாட்டி அவனையே இருக்க சொன்னாள். பிறகுதான் என்னிடம் கேட்டாள், சொல் நாஸ்டேங்கா, அவன் வயதானவனா இளைஞனா? நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அதனால் பாட்டியிடம் அவன் வயதானவனும் இல்லை இளைஞனும் இல்லை என்றேன். பார்க்க நன்றாக இருக்கிறானா என்று கேட்டாள். மறுபடியும் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. அவன் இனிமையானவனாக இருக்கிறான் பாட்டி என்றேன். பாட்டி சொன்னாள், என்னை ஒரு தொந்தரவு. என்ன ஒரு தொந்தரவு? இதோ பார், அவன் பின்னால் போகாதே. நேரம் சரியில்லை. ஒரு இளைஞன் வரவேண்டும் வாடகைக்கு. அந்த காலத்தில் வேறு மாதிரி இருந்தது. பாட்டி எப்பொழுதும் பழைய நாட்களையே நினைத்திருந்தாள். இளமையாக இருந்த காலம். சூரியனின் வெப்பம் அதிகமாக இருந்தது. தயிர் புளிக்கவில்லை. எப்பொழுதுமே பழைய கால நினைவுகள்தான். நான் யோசிப்பேன், ஏன் பாட்டி அப்படி என்னிடம் சொன்னாள் என்று. அவன் இளைஞனா, அழகாக இருக்கிறானா என்று ஏன் கேட்டாள்? அவ்வளவுதான். நான் என் தையல் வேலையில் மூழ்கிவிட்டேன். ஒரு நாள் காலை அவன் எங்களை பார்க்க வந்தான். அவன் அறையின் சுவரில் காகிதம் ஒட்டுவதை பற்றி கேட்டான். ஒரு விஷயம் இன்னொன்னுக்கு தாவியது. பாட்டி வாயாடி என்னிடம், நாஸ்டாங்கா, என் படுக்கை அறையிலிருந்து ரெகனரை கொண்டு வா. நான் உடனே துள்ளி எழுந்தேன். சிவந்து போனேன். எதனால் என்று தெரியவில்லை. பாட்டியின் ஆடையுடன் பிணைத்திருந்ததை மறந்துவிட்டேன். பாட்டியின் நாற்காலி நகர்ந்ததும் அவன் அதை பார்த்துவிட்டான். நான் வெட்கத்தால் அழ ஆரம்பித்தேன். பாட்டி என்னை கூப்பிட்டாள். எதற்காக தாமதிக்கிறாய் என்றாள். நான் இன்னும் மோசமான நிலையில் இருந்தேன். அவன் என் சங்கடத்தை உணர்ந்து அங்கிருந்து சென்று விட்டான். நடைபாதையில் கேட்கும் ஒவ்வொரு சத்தத்திற்கும் நான் செத்து பிழைத்தேன். அவனால் தான் எல்லாம் என்று யோசித்தேன். ஊசியை பாட்டிக்கு தெரியாமல் எடுத்தேன். ஆனால் அவன் மறுபடியும் வரவே இல்லை.
2 வாரத்திற்கு பிறகு அவனிடம் நிறைய பிரெஞ்சு புத்தகங்கள் இருப்பதாகவும் அவைகளை படித்தால் நான் இப்படி மந்த புத்தியாக இருக்க மாட்டேன், பாட்டிக்கும் அது பிடிக்கும் என்றும் பெக்லாவிடம் சொல்லிவிட்டான். பாட்டியும் சம்மதித்தாள். ஆனால் அவை நல்ல நடத்தைக்குரியவைகளாக என்று கேட்டாள். இல்லை என்றால் அவைகளிலிருந்து கெடுதல்களைத்தான் கற்பேன் என்றாள். நான் அவற்றிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பாட்டி? என்ன எழுதியிருக்கும்? அதில் என்ன இருக்கும் என்றால், எப்படி இளைஞர்கள் பெண்களை வசீகரிப்பார்கள், எப்படி அவர்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள், பெற்றோரிடமிருந்து எப்படி அவர்களை தூக்கிச் செல்வார்கள், பிறகு எப்படி அவர்களை விதியின் வாசலில் விட்டுவிடுவார்கள், அந்த பெண்களும் அப்படியே மடிவார்கள் என்றிருக்கும். நான் இரவெல்லாம் கண்முழித்து திருட்டுத்தனமாக படித்திருக்கிறேன். ஆதலால் அம்மாதிரி புத்தகங்கள் நீ படிக்க கூடாது நாஸ்டேங்கா. என்ன புத்தகங்கள் அவன் அனுப்பியிருக்கிறான் என்றாள் பாட்டி. வால்டர் ஸ்காட்டின் புதினங்கள் பாட்டி. வால்டர் ஸ்காட்டா? இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது. அதற்குள் காதல் கடிதம் ஏதாவது வைத்திருக்கிறானா? இல்லை பாட்டி, எதுவும் இல்லை என்றேன் நான். புத்தகத்தின் மடிப்பிற்கு அடியில் பார், சில சமயம் அதில் வைப்பார்கள் போக்கிரிகள் என்றாள் பாட்டி. இல்லை பாட்டி, எதுவும் இல்லை. அப்படியென்றால் சரி. நாங்கள் வால்டர் ஸ்காட்டை படிக்க ஆரம்பித்தோம். 1 மாதத்தில் பாதி புத்தகங்களை படித்துவிட்டோம். அவன் இன்னும் அனுப்பினான். புஷ்கின் புத்தகத்தையும் அனுப்பினான். இதனால் என் கனவில் வரும் சீன இளவரசனை மறந்து படிப்பதில் ஆழ்ந்துவிட்டேன். இப்படியாக ஒரு நாள் அவனை நான் படிக்கட்டில் சந்தித்தேன். பாட்டி ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு வரும்படி அனுப்பினாள். அவன் நின்றான். நான் சிவந்தேன். அவனும் சிவந்தான். பிறகு காலை வணக்கம் சொல்லிவிட்டு, பாட்டி எப்படி இருக்கிறாள் என்று விசாரித்தான். புத்தகங்களை படித்தாயா என்று கேட்டான். படித்தேன் என்றேன். எந்த புத்தகம் உனக்கு பிடித்தது என்றான். ஹைவன்ஹோ மற்றும் புஷ்கின் என்றேன். பேச்சு முடிந்ததும் 1 வாரம் கழித்து மறுபடியும் அவனை படிக்கட்டில் பார்த்தேன். இந்த முறை பாட்டி என்னை அனுப்பவில்லை. எனக்கு ஏதோ தேவைப்பட்டது. மணி 2ற்கு மேல் இருக்கும். அவன் அந்த நேரத்தில்தான் வீட்டிற்கு வருவான். மதிய வணக்கம் என்றான். நானும் மதிய வணக்கம் சொன்னேன். உனக்கு மந்தமாக இல்லையா? நாள் முழுவதும் பாட்டியுடன் இருக்க என்றான். அதை கேட்டவுடன் நான் வெட்கிறேன், அவமானப்பட்டேன், புண்படுத்தப்பட்டேன். ஏனென்றால் மற்றவர்கள் இதே போல் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பதில் சொல்ல வழியில்லை. இதோ பார், நீ ஒரு நல்ல பெண். உன் நலனைத்தான் விரும்புகிறேன். உன் பாட்டியைப் போல் உனக்கு நண்பர்கள் எவரும் இல்லையா சென்று வர? இல்லை என்றேன். மாஷேன்காவை தவிர அவளும் பாஸ்கோவிற்கு சென்று விட்டாள். என்னுடன் நாடகம் பார்க்க வருகிறாயா? நாடகமா? பாட்டி? பாட்டிக்கு தெரியாமல் செல்ல வேண்டும் என்றான் அவன். இல்லை, என்னால் பாட்டியை ஏமாற்ற முடியாது. வணக்கம். சரி, வணக்கம் என்று சொன்னான். இரவு உணவிற்கு பிறகு வந்தான். நீண்ட நேரம் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவள் வெளியே செல்வாளா, தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டான். திடீரென்று, நான் இன்று மாலை அபேராவிற்கு செல்ல டிக்கெட் எடுத்துள்ளேன். பார்பர் ஆஃப் செவில் காட்டப் போகிறார்கள். என் நண்பர்கள் வர மறுத்துவிட்டார்கள். அதனால் என்னிடம் டிக்கெட் இருக்கிறது. பார்பர் ஆஃப் செவில் என்று கூவினாள் பாட்டி. அந்த காலத்தில் நடந்த நாடகம் அது. ஆமாம், அதேதான் என்று சொல்லி என்னை பார்த்தான். அவன் பார்வை எனக்கு புரிந்தது. முகம் சிவந்தேன். இதயம் அடித்து கொண்டது. எனக்கு அதை பற்றி தெரியும் என்றாள் பாட்டி. ரோசினாவின் கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன், ஒரு தனியார் கச்சேரியில். ஆஹா, நீங்கள் இன்று போக ஆசைப்படுகிறீர்களா? இல்லை என்றால் டிக்கெட் வீணாகிவிடும் என்றான் அவன். நிச்சயமாக போகலாம். என் நாஸ்டேங்கா நாடக அரங்கிற்கு சென்றதே இல்லை என்றாள் பாட்டி. மிகுந்த சந்தோஷம் எல்லோருக்கும். எங்கள் நல்ல ஆடைகளை உடுத்திக்கொண்டு தயாராகி கிளம்பினோம். பாட்டி குருடாக இருந்தாலும் இசையை கேட்பாள்.
மேலும் அவள் கருணை உள்ளவள். என்னை உற்சாகப்படுத்துவதற்காக வந்தாள். இல்லை என்றால் சென்றிருக்க மாட்டோம். பார்பர் ஆஃப் செவில் எப்படி இருந்தது என்று சொல்ல மாட்டேன். மாலை முழுவதும் அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நல்ல விதமாக பேசினான். என்னை தனியாக கூட்டிச் செல்ல விரும்புகிறான் என்று அனுமானித்தேன். அன்று இரவு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் தூங்கச் சென்றேன். சிறிது காய்ச்சல் கூட வந்துவிட்டது. இரவு முழுவதும் பார்பர் ஆஃப் செவிலை பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அவன் அடிக்கடி வந்து எங்களை பார்ப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் வரவில்லை. வருவதையே நிறுத்திவிட்டான். மாதத்தில் ஒரு முறை வருவான். அதுவும் நாடக அரங்கிற்கு கூப்பிட. 2 முறை நாடகம் பார்க்க சென்றோம். எனக்கு சந்தோஷமாக இல்லை. பாட்டி என்னை நடத்தும் விதத்தை பார்த்து அவன் என் மேல் கரிசனம் காட்டுகிறான் என்று தோன்றியது. காலம் போக போக என்னால் ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை. படிக்க முடியவில்லை. ஒரு நிலையில் இல்லை. சில சமயம் சிரிப்பேன். பாட்டியை சந்தோஷப்படுத்த சில சமயம் அழுவேன். கடைசியில் உடல் மெலிந்து சுகமில்லாமல் போனேன். நாடகங்கள் முடிந்துவிட்டன. வாடகைக்காரனும் வருவதை நிறுத்திவிட்டான். படிக்கட்டில் ஒருவரை ஒருவர் பார்த்தால் வணக்கம் சொல்லிவிட்டு முன்கதவு வழியாக சென்று விடுவான். என்னுடன் பேச பிடிக்காதது போல. நான் படிக்கட்டிலேயே நிற்பேன், முகம் சிவக்க. அவனை பார்த்தாலே ரத்தம் என் தலைக்கு சென்றுவிடும். முடிவுக்கு வந்துவிட்டோம். மே மாதம் 1 வருடத்திற்கு முன் அவன் வந்து என் பாட்டியிடம் தன் வேலை இந்த நகரத்தில் முடிந்து விட்டதாகவும் மாஸ்கோவிற்கு 1 வருடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான். இதை கேட்டவுடன் நான் பாதி இறந்து விட்டேன். பாட்டி எதையும் கவனிக்கவில்லை. சீக்கிரம் சென்று விடுவதாக சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். நான் என்ன செய்வது? யோசித்து யோசித்து குழம்பி குழம்பி கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தேன். அடுத்த நாள் அவன் போக வேண்டியது. பாட்டி படுக்கச் சென்ற பிறகு அன்று மாலை இதை முடிக்க தீர்மானித்தேன். இப்படியாக அது நடந்தது. என் துணிமணிகளை ஒரு மூட்டை கட்டி அவனை சந்திக்க மாடிப்படியில் ஏறினேன். 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த இடத்திலேயே நின்றிருப்பேன் என்று நினைக்கிறேன். அவன் அறை கதவை திறந்த போது அவன் கூச்சலிட்டு என்னை பார்த்தான். பேயை பார்த்தது போல். ஓடிச் சென்று குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தான். என்னால் நிற்கவே முடியவில்லை. என் இதயம் அடித்து கொண்டது. தலை வலித்தது. என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. நலம் அடைந்தது போல என் துணி மூட்டையை அவன் படுக்கை மேல் வைத்து பக்கத்தில் உட்கார்ந்து முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழுதேன். உடனே அவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அவன் சோகமாக என்னை பார்த்த விதம் என் நெஞ்சை கிழித்தது. இதோ பார் நாஸ்டேங்கா, என்னால் எதுவும் செய்ய முடியாது. நான் ஒரு ஏழை. என்னிடம் எதுவும் இல்லை, வேலையும் இல்லை. நான் திருமணம் செய்து கொண்டால் எப்படி வாழ்வோம் என்றான். வெகு நேரம் பேசினோம். கடைசியில் என்னால் பாட்டியுடன் வாழ முடியாது என்று முடிவுக்கு வந்தேன். அங்கிருந்து ஓடிவிட வேண்டும். அவளுடன் பிணைத்திருப்பது பிடிக்கவில்லை. அவனுடன் மாஸ்கோவிற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொன்னேன். அவமானம், காதல், பெருமை எல்லாம் ஒன்றாக என்னுள் மோதிக்கொண்டிருந்தது. படுக்கையின் மேல் விழுந்தேன், துடித்துக்கொண்டே. என்னால் நிராகரிப்பை ஏற்க முடியவில்லை. அவன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு என் அருகில் வந்து என் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டான். கேள் நாஸ்டேங்கா, நான் திருமணம் செய்து கொண்டால் உன்னை தான் செய்து கொள்வேன். நீதான் என்னை சந்தோஷப்படுத்த முடியும். நான் மாஸ்கோவிற்கு சென்று 1 வருடத்தில் வேலையில் அமருவேன். நான் திரும்பி வரும்போது நீ என்னை இன்னும் காதலித்தால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று உறுதி கூறுகிறான். இப்பொழுது சாத்தியமற்றது. என்னால் எந்த வாக்குறுதியும் இப்பொழுது கொடுக்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், 1 வருடம் இல்லையென்றால் சீக்கிரமாகவே. ஆனால் நீ வேறு யாரையாவது விரும்பினால் உன்னை நான் எந்த வாக்குறுதியும் கட்டுப்படுத்த முடியாது. இதை சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவன் சென்று விட்டான். பாட்டியிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதுதான் அவனுடைய ஆசை. ஆக என் சரித்திரம் 3/4 முடிந்துவிட்டது. 1 வருடம் கடந்துவிட்டது.
அவன் வந்துவிட்டான். 3 நாட்களாக இங்குதான் இருக்கிறான். மற்றும் 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 என்ன என்று பொறுமையற்று கத்தினேன். இதுவரை அவன் தன்னை காண்பித்துக் கொள்ளவில்லை என்றாள் நாஸ்டேங்கா. ஒரு அறிகுறியும் இல்லை. அவள் நிறுத்தி தலையை குனிந்து முகத்தை கைகளால் மூடி விக்கி அழ ஆரம்பித்தாள். என் இதயம் வெடித்தது. இப்படி ஒரு சிக்கலை நான் எதிர்பார்க்கவில்லை. நாஸ்டேங்கா என்று மெதுவாக கூப்பிட்டேன். நாஸ்டேங்கா, தயவு செய்து அழ வேண்டாம். உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் இங்கு இன்னும் வரவில்லையோ என்னவோ? வந்துவிட்டான். இங்குதான் இருக்கிறான். எனக்கு தெரியும். அன்று மாலை அவன் செல்வதற்கு முன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம். ஒரு முடிவிற்கு வந்த பின் இந்த ஏரியோரம் நடக்க வந்தோம். 10 மணி இருக்கும். இந்த இடத்தில்தான் உட்கார்ந்தோம். நான் அப்பொழுது அழவில்லை. அவன் சொல்வதை கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. அவன் திரும்பியவுடன் நேரே இங்கு வருவதாக சொன்னான். நான் அவனை நிராகரிக்கவில்லை என்றால் பாட்டியிடம் சொல்லுவோம் என்றேன். இப்பொழுது அவன் இங்கு இருக்கிறான். இருந்தாலும் வரவில்லை. மறுபடியும் அழத் தொடங்கினாள். கடவுளே, உன் துக்கத்தை குறைக்க என்னால் ஏதாவது செய்ய முடியுமா? இருக்கையிலிருந்து எழுந்து கவலையுடன் கேட்டேன். சொல் நாஸ்டேங்கா, நான் அவளிடம் செல்ல முடியாதா? அது முடியாது. தலையை தூக்கி கேட்டாள். இல்லை, அது முடியாது என்றேன். ஆனால் நாம் ஒரு கடிதம் எழுதினால் என்ன? இல்லை, அது சாத்தியமில்லை. என்னால் முடியாது. தலையை குனிந்து கொண்டு என்னை பார்க்காமல் முடிவாக சொன்னாள். சாத்தியமில்லையா? எப்படி சாத்தியமில்லை என்றேன் என் யோசனையில் நிலையாக இருந்து கொண்டு. ஆனால் நாஸ்டேங்கா என்ன மாதிரி கடிதம் என்பதை பொறுத்தது. வெவ்வேறு விதமான கடிதங்கள் உள்ளன. நாஸ்டேங்கா, நான் சொல்வதுதான் சரி. என்னை நம்பு. உனக்கு தவறான அறிவுரை வழங்க மாட்டேன். இதை ஏற்பாடு செய்யலாம். நீ முதல் அடியை எடுத்து விட்டாய். ஏன் இப்பொழுது தயக்கம்? என்னால் முடியாது. அவனை கட்டாயப்படுத்துவது போல் இருக்கும். என்ன நாஸ்டேங்கா? சிரிப்பை அடக்க முடியாமல், உனக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் அவன் உனக்கு வாக்களித்திருக்கிறான். மேலும் அவன் மென்மையான உணர்ச்சிகள் உடையவன் என்று என்னால் கணிக்க முடிகிறது என்றேன். தொடர்ந்து கொண்டே, என்னுடைய தர்க்கத்தில் நம்பிக்கையோடு அவன் எப்படி நடந்து கொண்டான்? வாக்குறுதி கொடுத்தான். உன்னை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றான். உனக்கு அவனை நிராகரிக்க முழு உரிமையும் கொடுத்தான். இந்த நிலையில் நீ முதல் அடி எடுக்கலாம். உனக்கு உரிமை உண்டு. எப்படி உனக்கு அவை நிராகரிக்க வேண்டும் என்றா? எவ்விதம் எழுதுவாய்? எதை எழுதுவது? இந்த கடிதத்தை நான் எப்படி எழுதுவேன் என்று சொல்கிறேன். அன்புள்ள ஐயா. அப்படி ஆரம்பிக்க வேண்டும்? அன்புள்ள ஐயா? நிச்சயமாக ஒரு வேளை தெரியவில்லை. நான் கற்பனையா? சரி, அப்புறம் என்ன? அன்புள்ள ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். வேண்டாம், மன்னிப்பு கோர தேவையில்லை. உண்மை எப்படி தெளிவாக இருக்கிறது. வெறுமனே எழுது. நான் உங்களுக்கு எழுதுகிறேன். உன் பொறுமையின்மைக்கு மன்னிக்கவும். ஆனால் நம்பிக்கையால் இந்த ஒரு வருடம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். இப்பொழுது சந்தேகப்படுவதற்கு நானா பொறுப்பு? ஒருவேளை திரும்பி வந்தவுடன் உங்கள் மனம் மாறிவிட்டதோ என்னவோ? அப்படியானால் இந்த கடிதம் வாயிலாக நான் உங்களை குறை சொல்லவில்லை என்கிறேன். ஏனென்றால் உங்கள் இதயத்தின் மேல் எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அதுதான் என் விதி. நீங்கள் மரியாதைக்குரியவர். இந்த பொறுமையற்ற வார்த்தைகளால் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். ஒரு சாதாரணமான பெண் எழுதுகிறாள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவள் தனியாக இருக்கிறாள். வழி நடத்த எவரும் இல்லை. அவள் இதயத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் மன்னிக்கவும், என் மனதிற்குள் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு நொடிக்கும் மேனாலும் காதலிக்கும் ஒருவரை நீங்கள் நிந்திக்க மாட்டீர்கள். ஆம், இதைத்தான் நான் நினைத்தேன் என்றாள் நாஸ்டேங்கா. கண்கள் சந்தோஷத்தால் பளபளக்க, ஓ, நீ என் சங்கடங்களை போக்கிவிட்டாய். கடவுள்தான் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். நன்றி.
எதற்காக? கடவுள் என்னை அனுப்பியதற்காகவா என்றேன் அவள் சந்தோஷமாக முகத்தை பார்த்து. ஆமாம், அதற்காகவும் தான். நாஸ்டேங்கா, நீ சில சமயங்கள்ல ஒருவருக்காக இன்னொரு உயிர் வாழ்வது நன்றி சொல்கிறோம். என்னை சந்தித்ததற்கு உனக்கு நான் நன்றி சொல்கிறேன். உன்னை என்றென்றும் மறவாமல் இருப்பேன். போரும் போரும், இப்பொழுது நான் ஒன்றை சொல்ல வேண்டும், கேள். நாங்கள் ஒப்பந்தம் செய்த போது அவன் திரும்பி வருவதை சில தெரிந்தவர்களும் கடிதம் மூலமாக சொல்லுவான் என்றும், இல்லையேல் எனக்கு கடிதம் எழுதுவான் என்றும், அவன் திரும்பி வந்த நாளில் 10 மணிக்கு இங்கு இருப்பான் என்றும் சொன்னான். அவன் திரும்பி விட்டான் என்று எனக்கு தெரியும். இது 3வது நாள். ஆனால் அவனும் வரவில்லை, கடிதமும் இல்லை. காலையில் பாட்டியிடமிருந்து தப்பிப்பது மிகவும் கடினம். அந்த தெரிந்தவர்களிடம் இந்த கடிதத்தை கொடுக்கவும் அவர்கள் அவனுக்கு அதை அனுப்புவார்கள். பதில் இருந்தால் 10 மணிக்கு என்னிடம் கொண்டு வந்து கொடு. ஆனால் முதலில் கடிதத்தை எழுத வேண்டும். நாளை மறுநாள் இது சாத்தியமாகும். கடிதம்? குழப்பத்தில் இருந்தால் நாஸ்டேங்கா. கடிதம்? ஆனால் அவள் முடிக்கவில்லை. முதலில் முகத்தை திருப்பி சிவந்து, பிறகு திடீரென்று என் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்தாள். முன்னமே எழுதி வைத்திருந்தாள். ஒரு அறிமுகமான அழகான ஞாபகம் என் மனதில் அலைமோதியது. இர் ஓரஸ் ஈசின் ஆனா என்று ஆரம்பித்தேன். ராசினா என்று இருவரும் ஒன்று சேர்ந்து சொன்னோம். சந்தோஷத்தில் அவளை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பது போல் இருந்தது. அவள் முகம் சிவந்தாள். முத்துக்கள் போல் அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சரி, போதும் போதும் என்று சென்று வருகிறேன் என்றாள். அவசரமாக கடிதமும் முகவரியும் இதோ மறுபடியும் சந்திக்கும் வரையில் நாளை வரை. என்னுடைய 2 கைகளையும் அழுத்தினாள். பின் தலையை சாய்த்து அம்பு போல விரைவாக தெருவில் பறந்து சென்றாள். நாளை வரை, நாளை வரை. என் காதுகளில் இந்த வார்த்தைகள் ரிங்காரித்துக் கொண்டே இருந்தது. அவள் அங்கிருந்து மறையும் வரை.